ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு 2 ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மற்ற வீடியோ மாரி கன்டென்ட் ஃபுல்க்காக இல்லாமல், என் லைஃப்பில் நானே பார்த்து ரியலைஸ் பண்ண ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மன் ரைட்டர் எழுதின ஒரு ஸ்டோரி, ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பேர். ஒரு பையன், அவனுக்கு ஒரு அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி, ஓகேவா? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வயசாகி அவர் வந்து இதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவர் வந்து வேலைக்கு போகல. அம்மாவும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இவர் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்தீங்கன்னா லாயர் ஆகணுன்றது தான் ஆசை. பட் அவங்க ஃபேமிலி வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுருந்ததால, அதை வேறு வழியே இல்லாமல் அடைச்சே ஆகணும் அப்படின்றதால, அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட இவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 இயர்ஸ் கிட்ட வந்து அவர்கிட்ட இவர் வந்து ஒர்க் பண்ணியே ஆகும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, இவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார். அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து காலேஜ் முடிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் வேலைக்கு எதுவும் போகல. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கம்பெனியோட மெயின் ப்ரொவைடராக இருக்கார். ஸோ இப்படி தான் வந்து இவங்க ஃபேமிலி வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ப்ளஸ் வந்து வர்ற காசுமே வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் தூங்கி எந்திரிக்கும்போது, அவர் வந்து ஒரு 8 கால் பூச்சியாக வந்து மாறி இருக்கிறத வந்து அவர் உணர்றாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் ஏதோ கனவுல தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு எப்படியாவது எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப கத்துறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டிலலாம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா அது வந்து கனவு இல்லை, ஒரு உண்மை. அவர் உண்மையாகவே வந்து ஒரு 8 கால் பூச்சியாக மாறிட்டார். ஸோ வந்து இவர் ஏன் வேலைக்கு வரல அப்படின்றத வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க கம்பெனியில் இருந்த ஒரு பாஸே வந்து பார்க்கும்போது, இவர் வந்து இந்த மாதிரி 8 கால் பூச்சியாக மாறியிருக்காரு. ஸோ இதனால் வந்து அவரால் வேலைக்கும் போக முடியல. அவரே வந்து அவங்க ஃபேமிலியில் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி ஃபேமிலி சிச்சுவேஷனே ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டு இருந்திருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு மேலே வந்து இவராலையும் வேலைக்கு போக முடியாது. அண்ட் ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க ஃபேமிலியில். இப்போ அந்த கடனை வேறு எப்படி இருந்தாலும் அடைச்சாகணும் அப்படின்ற வேற ஒரு சிச்சுவேஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்லேயே வந்து அந்த 8 கால் பூச்சியாகவே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரால் வந்து வெளியே சொசைட்டிக்குள்ளேயும் போக முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஐ மீன் 1 இயர் ஆகுது, 2 இயர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வயசான அவங்க அப்பாவே வந்து வீட்டு சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க சிஸ்டருமே வந்து படிப்பு முடிச்சுட்டு அவங்களும் இப்போ வந்து ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இப்போ இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மொத்த ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக தான் வந்து கன்சிடர் செய்கிறாங்க அவங்கள. இவரை வந்து அவங்க ஒரு கணக்குலேயே எடுக்கல. ஆனால் இவர் வந்து அந்த ரூமில் இருந்துகிட்டே தான் இருப்பார். ஸோ இப்படியே 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அப்படின்னு போக ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த 5 வருஷத்தில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இவருக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் டைம் போக போக இவரோட தேவை அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் இவங்க இருக்கிற வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாடகை விட்டுட்டு இவங்க வேற ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ரூமில் இருக்கிறதால வந்து அந்த வீட்டை வாடகைக்கும் விட முடியல. ஸோ டைம் ஆக ஆக அந்த வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, எப்படா இவன் வந்து செத்து போவான், இவன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே யாருக்காவது வாடகைக்காவது விடலாம், ஸோ அதுலேருந்து ஏதாவது மணியாவது வரும், இவன் இப்படியே இருக்கிறதால வந்து குடும்பத்துக்கும் பாரமாக இருந்து இவனை பார்த்துக்கிறதும் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் காதுலேயே வந்து அந்த விஷயம் படுற அளவுக்கு வந்து அவங்க வீட்லேயும் வந்து அந்த விஷயத்த பேசுகிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அந்த சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க, ஓகேவா? அந்த சாப்பாடையும் வந்து போக போக வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த சாப்பாடு கொடுக்கறத நிறுத்தினாவது அவன் சீக்கிரம் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ரூமை க்ளீன் பண்ணி வேறு யாருக்காவது வாடகைக்கு விடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப ஒரு ஒரு வேதனைக்கு வந்து ஒரு ஆளாகிறாரு. யோசிச்சு பாருங்கள், அவரை நம்பி தான் அந்த ஃபேமிலியே இருக்குன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவர் அந்த ஃபேமிலிக்கு ஒரு கடவுளாக தெரிஞ்சார். இப்போ அவரே வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரமாக மாறினதுக்கப்புறம் எப்படா இவன் செத்து போவான், இவரோட டெத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் செத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இவர் தள்ளப்படுறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டோரிக்கு போயிடலாம். இது வந்து என்னோட ஓன் ஸ்டோரி, ஓகேவா? நேற்று வந்து ஆகஸ்ட் 1 ஆயுத பூஜை. நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அதுக்கு பூஜை போட்டிருப்போம். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 வண்டி இருக்குது. அதில் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இல்லை. அது ஆயுத பூஜைக்கு மட்டும்தான் எடுப்போம், வாஷ் பண்ணுவோம், மூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவோம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று நானும் என் தம்பியும் தான் வந்து அந்த 3 வண்டியும் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து இந்த நாட் இன் யூஸ் கண்டிஷன் இந்த வண்டியை தான் வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் வாஷ் பண்ணும்போதே இல்லை, என்னையே அறியாமல் என் மனசுக்குள்ளே வந்துல இது ஓடவும் மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது, இதை வேறு ஒரு ஆயுத பூஜைக்கு எடுத்து கழுவி வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னடா இது தலைவலியாக இருக்குது. மேபி அடுத்த ஆயுத பூஜைக்கு இந்த வண்டி இல்லாமலே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் கழுவுற வேலை மிச்சம் 2 வண்டி தான் இருக்கும். அது ஈஸியாக கழுவிட்டு நம்ம பாட்டுக்கு ஈஸியாக பூஜையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அறியாமல் நான் இதெல்லாம் வந்து என் மைண்டில் யோசிச்சுட்டு அந்த வண்டியை திட்டிக்கிட்டே வந்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி என் மைண்டில் ஞாபகம் வந்தது. கரெக்டு தான் இல்லை, இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் வேலை செய்யலை அப்படின்றதால அதை நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் அதோட ப்ரைம்னு ஒன்று இருந்திருக்கும். அதோட ப்ரைமில் அது நமக்காக தானே உயிரை கொடுத்து அது வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதை எடுத்து நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருப்போம் வந்திருப்போம். அதுக்கப்புறமா எனக்கே வந்து அது ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் அது யோசிச்சதுக்கப்புறம் என்னடா அது நம்ம இப்படி யோசிச்சிட்டோம் இவனை. நான் அந்த வண்டியை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஒரு மெட்டீரியல் தான், அதுக்கு எதுவும் எமோஷன் இல்லை, அதுக்கு எதுவும் அது தெரிய போகிறது இல்லை. பட் என்ன தான் நம்ம வெளியே ஸ்டோரியில் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸை கேட்டாலும் நமக்குன்னு வரும்போது நம்மன்னு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணும்போது இட்ஸ் ஹார்டு. ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி நம்ம என்னடா இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அந்த வண்டி இப்போ ஓகே ஓடலை தான், ஆனால் ஒரு பாயிண்டில் அதுதானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்து அதோட ப்ரைமில் அதை தானே எடுத்துட்டு நம்ம அவ்வளோ சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அது ஓடலைன்றதுக்காக வந்து நம்ம பீயிங் அன்கிரேட்ஃபுல் இஸ் நாட் கரெக்ட் இல்லை. ஸோ இந்த 2 ஸ்டோரியிலுமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே மோர் ஆர் லெஸ் புரிஞ்சிருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் அது நமக்கு ஒரு கிவராக இருக்கும்போது அவங்க நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாகவோ ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவோ அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்டோ கொடுக்குறோம். ஆனால் என்னைக்கு அவங்களே வந்து அவங்களால நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல, அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு யூஸ் ஆக மாட்டாங்க, அவங்களால நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்மளால் அவங்கள அதே மாதிரி பார்க்க முடியறதில்ல. அவங்கள வந்து இவங்க எப்படா போவாங்க, இவங்க போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இட்ஸ் த சேம் பர்சன். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள வந்து நம்ம பெருசாக பார்க்குறோம். அவங்களால நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை, அவங்க வந்து ஒரு யூஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்கன்னும் போது அவங்கள ஏன் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். இது நம்ம என்னதான் இல்லை நான் அப்படி இல்லை நீ அப்படி இல்லைன்னு மறுத்தாலுமே ப்ராக்டிக்கலி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பாயிண்டில் வந்து பண்ணியிருப்போம். ஆக்சுவலி ஒரு பெண்ணை எழுதிட்டு இருக்கோம், அந்த பெண் எழுதுகிற எண்டுக்கு வரும், புது பெண் வரும். ஓகே இந்த பெண் எப்படா காலியாகும், இல்லைனா இந்த பெண்ணை இதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாகவே இருக்க மாட்டோம். ஒரு நாள் எழுதுனதுக்கு அந்த பெண்ணை தூக்கி போட்டுட்டு அடுத்த பெண்ணை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு பைக்காக பெண்ணாக இருக்கவோ இட்ஸ் ஓகே ஃபைன். பட் வென் இட் கம்ஸ் டு பீப்புள், அவங்கள நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் பீப்புள் ஹேவ் எமோஷன்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அவங்களால நமக்கு ஒரு விஷயம் ஆகுதுன்னும் போது அவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோம். அவங்க நமக்கு தேவையில்லைன்னும் போது அவங்கள நம்ம ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டோம். இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி வலிச்சுது, ஒரு மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. லிட்ரலி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த 8 கால் பூச்சிக்கோ இந்த வண்டிக்கோ மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்மளுமே இந்த மாதிரி நிறைய பேரை வந்து இந்த மாதிரி தான் இல் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைடராக இருக்கிறத தாண்டி நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க நமக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு பாரமாகவோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு லவ்வோடு அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களால வந்து நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அவங்க வயசாகிட்டாங்க, அவங்களால இதுக்கப்புறம் வேலைக்கு போகாதுன்னு இருக்கும்போது நம்ம திரும்ப அதே விஷயத்த அவங்களுக்கு லவ்வோடு பண்ணணும். அவங்கள வந்து நம்ம ஒரு பாரமாகவோ அவங்கள வந்து எப்படா இவங்க போவாங்க, இல்லை நீ அவன் வீட்டுக்கு போ, தம்பி வீட்டுக்கு போ, அக்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பி கிரேட்ஃபுல். ஓகேவா ஒரு விஷயம் இன்னைக்கு தேர் ஆர் பேரண்ட்ஸ். இன்றைக்கி அவங்களால எதுவும் நமக்கு பண்ண முடியல. ஆனால் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் ஒரு காரணம். அவங்க அந்த பைக்கு மாதிரியோ பெண்ணு மாதிரியோ அவங்களுக்கு எமோஷன் இல்லாமல் இல்லை, அவங்க தே வில் பி எக்ஸ்பெக்டிங் அவர் லவ். ஓகேவா நம்ம அந்த மாதிரி ஒரு டைமில் அவங்கள பிரேக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாலோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. அவங்களால எங்கேயும் அதை ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஆர் ஹேவிங். அண்டு இது வரைக்கும் நமக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லாக இருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க.
செல்ஃப்லெஸ்ஸாக இருங்க. யாருக்கிட்டேயும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தரால் நமக்கு ஒரு விஷயம் ஆகுதுன்னா மட்டும் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், எல்லாரையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள். இதை நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹோப் ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோவால் உங்களுக்கு லைட்டாக ரியலைஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.